ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த டிஎன்பிசி குரூப் 4 ரிசல்ட் எல்லோரும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் பாஸ் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பட் ஃபஸ்ட்டு மிஸ்ஸில் போனவங்க எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களுடைய வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. ஸோ கீப் ஹார்ட் ஒர்க், டூ யுவர் பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வருஷத்தில் உங்களுக்கும் இனி வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரும்னு நான் நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோ எதுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நானும் படிக்கலாம்னு முடிவு பண்ணி அதை எல்லோரும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் தான் நானும் இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லோரும் ஒன்றா படிப்போம், சப்போர்ட்டிவாக இருப்போம். டெய்லி நான் என்ன படிக்கிறேன்னு டாபிக் வைஸ் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் உங்களுடைய ஷெடியூல் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் படிக்கலாம். டிஎன்பிசிக்கு போஸ்டிங் வாங்க. நம்மளுடைய எல்லோருடைய எய்ம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வேலை அது வாங்கியே ஆகணுன்றது தான் நம்ம இது. ஸோ என்னை பற்றி சொன்னால், நான் ஃபஸ்ட்டு 2-3 இயர்ஸ் பிஃபோர் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருந்தேன். நடுவில் கொஞ்சம் அதுக்கப்புறம் வேலை கிடச்சதுனால டிஎன்பிசியை குவிட் பண்ணிட்டு டிஎன்பிசியை விட்டுட்டு நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ண போயிட்டேன். இப்போது அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ தொடர்ந்து பயணிப்போம் இந்த டிஎன்பிசி ஜேர்னியில். நெக்ஸ்ட்டு எந்த டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுறதுலாம் நான் இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. யாருன்னா ஃப்ரீ கிளாஸஸ் இப்போதைக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் அதில் ஜாயின் பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நானும் தொடர்ந்து உங்களோட சேர்ந்து பயணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.